நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். வியாபாரத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலிவான உத்திகளை கையாளுறது. நிறைய பார்வையாளர்களை வந்து ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே அவங்க சஞ்சரிக்க விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து காசு அபகரிக்கிறது வந்து ஒரு தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் பெரிய பெரிய கதாநாயகர்களோட படங்கள் எல்லாமே நீங்கள் குறிப்பாக வந்து இந்த ஒரு மாஸ் அப்படின்ற இதை வந்து எல்லா ஆடியன்ஸும் உள்ளே இருக்கிறதுக்காக ஈஸியாக வன்முறையை தூண்டுற காட்சிகள், போதையை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது, இந்த சாதியை வந்து தூக்கி பிடிக்கிறது, இப்படி தொடர்ச்சியாக எல்லாமே இந்த மாஸ் சினிமாவில் பண்ணாங்க. அதில் வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் அந்த இயக்குநர்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்பட பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. அதுக்காக ஒரு கலைஞராக என்னுடைய சார்பாக வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த நேரத்தில் ஒருங்கிணைச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் வந்து இளைஞர்கள் வாழ்வில் பெருசாக ஊடுருவி சீரழிக்கிற இந்த நேரத்தில் வந்து மாவட்ட நிர்வாகத்தோடைய இந்த முயற்சி வந்து ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. இதில் வந்து மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்க வந்திருக்காங்க. இந்த பயிற்சியில் வந்து மாணவர்களுக்கு வந்து குறும்படம் எப்படி எடுக்கிறது, அதை வந்து குறிப்பாக அந்த போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குறும்படங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒரு முழு நாள் நிகழ்வாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வழக்கமாக சம்பிரதாயமாக வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு கலைஞ்சு போகாமல் ஒரு முழு நாள் நிகழ்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. எதிர்வரும் காலங்களிலையும் இது போன்ற மாவட்ட நிர்வாகத்துடைய பணிகளுக்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறுகிறோம். என்னென்ன விஷயங்கள் நிமிஷம் அப்படி ரொம்ப இதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 90 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வேணால் வாட்டிக்கலாம். அது அவங்கவுங்களோட கலைஞர்களுடைய இது. ஆனால் நமக்கு என்ன சொல்ல வர மாணவர்கள்ட்ட குறிப்பாக நீங்கள் என்ன வேணால் படைப்புகள் எடுக்கலாம். ஆனால் அந்த படைப்பு வந்து சமூகத்தில் வந்து ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாக இருக்கணும். சமூகத்தில் போதைக்கு எதிராக, அசமத்துவத்துக்கு எதிராக, சமத்துவத்தை நோக்கின விஷயங்களாக இருக்கணும். ஒரு அடக்குமுறைக்கு எதிராக இருக்கணும். பாலியல் வன்முறைக்கு எதிரான படங்களாக இருக்கணும். போதைக்கு எதிரான படங்களாக இருக்கும். இப்படி உள்ளடக்கங்களில் வந்து சமூகத்தில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு தான் மாணவர்கள்ட்ட நம்ம உரையாடணும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.